நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஷா, நீ உன் கையால ஐஸ்கிரீம் ஊட்டி விடும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே சரி, என் கதையை விடு, நீ சொல்லு. நான் என் கையால உனக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடும்போது உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே அப்படியே அப்படியே. அட எப்படின்னு சொல்ல தெரியலனா எதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, கதவு தட்டி உள்ள வர மாட்டீங்களா? அதெல்லாம் விடுங்க இலேஷனா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. நிஷா அக்கா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லு சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. சுகானா, எல்லாரும் இருக்கும்போது இப்படி கேட்டீங்கன்னா எப்படி? எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்னா அப்படியே 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 அப்படியே. யோசிக்க ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு சொல்றேன். என்ன? அடடா, how romantic. இந்திரனா, can you imagine? இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்படி எல்லாம் ரொமான்டிக்கா இருக்காங்கல்ல? How cute. ரொம்ப கியூட் தான். வேற வேலை இல்ல. ரஜினி, எனக்கு சுட சுட சூப்பரா டீ கொண்டு வாமா. சீக்கிரம் கொண்டு வாமா. எங்க இருக்கிற? அண்ணா, அவங்க வீட்ல இல்ல. இல்லையா? அவங்க ஸ்வீட்டியோட யூனிஃபார்ம் வாங்கிட்டு அப்படியே அப்பர்ணாக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அப்பர்ணாக்கா வீட்டுக்கா? நிஷா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நானும் அவங்க கூட அப்பர்ணாக்கா வீட்டுக்கு போயிருப்பேன்ல. நான் இன்னும் அப்பர்ணாக்காவோட புது வீட்டுக்கு போகவே இல்ல. ரியலி? நான் போயிட்டு வந்துட்டேன். இலேஷனா, உங்களோட அருமை மனைவி கொடுத்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின, தேங்க்ஸ். இங்கிலீஷ். என்ன இலேஷனா, எல்லா ரொமான்ஸையும் சொதப்பிட்டீங்க. உங்களுக்கும் ரொமான்ஸ் பண்ணவே தெரியல. இந்திரனா, நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? So sad. Actually, ஒன்னு சொல்லவா? ரொமான்ஸ் எப்படி பண்ணணும்னு இஷான் கிட்ட தான் கத்துக்கணும். சாரி. You should be. What? Ishan romance. I don't believe it. Hello? I'm not joking. Seriously, Ishan is very romantic, yeah? எனக்கு இஷானை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். Yeah, very romantic. Indrana, why are you laughing? Tell her no. கரெக்ட் தான். இந்திரனா, ஆமாவா இல்லையா? இல்லதா? Obviously, ஆமா. எனக்கு இஷானை ரொம்ப நல்லா தெரியும். ஹலோ, ஏன் நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஈஷான ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ஈஷான ரொம்ப நல்லா தெரியும். நீ ஈஷானை பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இன்னிய வரைக்கும் நடுவுல நிறைய வருஷங்கள் ஓடிடுச்சு. நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும், புரியுதா? என்ன இலேஷனா? அது கரெக்ட் தான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ சின்ன வயசுல பார்த்தானே இல்ல இப்ப பார்த்தா என்ன? Basic nature is always a basic nature. Tell her. இதுவும் கரெக்ட் தான். இஷான் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கான். Thank you. Thank you. You are welcome. ஓ, அதாவது இஷான் சின்ன வயசுல அப்பாவியா இருந்தான், ஆனா இப்பவும் அப்பாவிதான். அப்பாவி இல்ல, முட்டாள், சரியான முட்டாள். சொல்லுங்க. முட்டாளா? Whatever. Ishan is not like that. அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. சுஹானா, உன்னோட ஹஸ்பண்ட பத்தி நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? I'm sorry, ஆனா இஷானை இப்ப வரைக்கும் நீ சரியா புரிஞ்சுக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஈஷானோட வைஃப். எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், புரியுதா? 24/7 அவன் கூட தான் இருக்கேன். அட, பகல்ல தான் அவன் ஆபீஸ்க்கு போயிடுறான்ல. 12/7, 12/7. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நோ நிஷா அக்கா, நீங்களே சொல்லுங்க. தூங்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது நான் தானே இஷான் கூட இருக்கேன். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுமா இல்ல சொன்னாலிக்கா? சின்ன வயசுல தூங்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது நானும் இஷான் கூட இருந்திருக்கேன். I know him better and I understand him better. அதுவும் உன்னை விட. Really?
Really? I know him better. For God's sake, I know him better. I know him better. I know Suhana. To hell with you and Ishan. And I know him better. To hell with Ishan. Where is she? One second. எனக்கு உன்னை விட இஷானை நல்லா தெரியும்னு என்னால நிரூபிக்க முடியும். இவங்களை பார்க்கும்போது நான் தான் இஷானை சரியா புரிஞ்சுக்கலன்னு தோணுது. அண்ணா இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சு? மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா காயத்ரி காயத்ரி அது அது என்னது ஒரு தமிழ் படம் வருமே பழைய படம் நாகேஷ் நடிச்சது அதுல ஒரு பாட்டு வருமே டான்ஸ் பாட்டு ஆமா அதுக்கு என்ன நேத்து ரொம்ப ஆசையா இருக்கு ரேடியோல அந்த பாட்டு வந்த உடனே ட்விஸ்ட் ஆடணும்னு அது சரி இந்த ட்விஸ்ட்னா என்னது ட்விஸ்ட் ஏதோ இப்படி இப்படி ஆடுவாங்க வயசான காலத்துல இப்படி டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்க இடுப்பு சுளுக்கு பிடிச்சுக்கிச்சுன்னா யார் வைத்தியம் பாக்குறது என்ன எனக்கே இடுப்பு பிடிச்சிக்கணும் நீ என்ன நினைக்கிற எனக்கு ட்விஸ்ட் பண்ண வராதா நான் ரொம்ப அழகா ட்விஸ்ட் டான்ஸ் ஆடுவேன் இப்ப பாரு ஐயோ பாத்துங்க சேர உடைச்சிருவீங்க போல இருக்க போன மாசம் தான் அதை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உன்னை எந்த மியூசியத்துல வைக்கிறது சேர பத்தி கவலைப்படுற ஏன் மேல அக்கறை இல்லையா என்ன பேசுறீங்க நீங்க உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தானே இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த சேர உங்களோட நினைவா நான் வச்சுக்கிட்டு இருப்பேன்ல என்ன முறைக்கிறீங்க உங்களுக்கு என்ன திடீர்னு ஜாக்பாட் ஏதாவது அடிச்சிருக்கா சந்தோஷத்துல இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இல்ல காயத்ரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நான் சும்மாதான் சரி விடு பெட்டியை திறந்துட்டல்ல வெத்தலைய கொடு நல்லது நீங்க எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க அப்படி மறைக்கிறீங்கன்னா அது நிச்சயமா நல்ல காரியமா இருக்காது அந்த விஷயம் தெரியாம நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஆவியா வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாமா என்ன காயத்ரி என்ன எதையோ மறைக்கிறேன்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்க சரி ஒரு விஷயம் சொல்லு ஒருவேளை என்னுடைய பழைய சிநேகிதி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறாங்கன்னு வச்சுக்க என்னன்னா அவ எதுக்கு இங்க வர போறா இந்த ஊர்ல அவளுக்கு சொந்தக்காரங்க வீடு எவ்வளவோ இருக்கும்ல அப்படி இல்லன்னா டெல்லியில இருக்கிற லாட்ஜ் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா இதுதானே என்கிட்ட நீங்க மறைச்சீங்க யார் வர போறாங்க அப்படியெல்லாம் யாரும் வரலமா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் அப்படி சொன்னேன் உண்மையாவா உண்மையத்தான் சொல்றேன் என்ன நம்ப அமராவதி நான் போய் சொல்ல மாட்டேன் பாருங்க பேசிக்கிட்டே இத வெத்தலையில வச்சு குடுக்கறதுக்கு நான் மறந்தே போயிட்டேன் பரவாயில்ல அப்படியே சாப்பிடுங்க என்ன நீ மறந்துட்டாளா ஏமாந்துட்டா இந்த ஃபார்முலா எல்லா காலத்திலயும் எல்லா நேரத்திலயும் கரெக்டா வேலை செய்யும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேலை உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் இல்லன்னா நான் வீட்டுக்கு போயிருப்பேன் 15 நிமிஷமா உன் வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுட்டே இருந்தேன் அந்த லிஃப்ட் மேன் வேற 2 தடவை வந்து என்னைய உத்து பாத்துட்டு போனா தெரியுமா அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன பார்க்காமலே போயிருப்பீங்க நல்ல வேளை நான் உங்களை பாத்துட்டேன் அது என்ன ஆச்சுன்னா முதல் வந்த பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு பயந்து போய் ஏறவே இல்ல அதனால அடுத்த பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் நீ பஸ்ல இருந்து அப்பர்ணா இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது
நீ எதுக்காக பஸ்ல டிராவல் பண்ற? என்ன பிரச்சனை? நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என்னவோ எனக்கு பஸ்ல டிராவல் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால போனேன். வேற ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி பழைய காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வந்தது. இந்தர் அண்ணா, இலேஷ்னா தினம் ஓடி போய் தான் நாங்க பஸ்ல ஏறுவோம். அதுலயும் முதல்ல இந்தர் அண்ணா தான் ஓடி போய் பஸ்ல ஏறுவாரு. மேல ஏறிட்டு கையை அப்படி நீட்டுவாரு, அவர் கையை பிடிச்சிட்டு நான் ஏறுவேன். பழைய நாட்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆனா அப்புறம்னா நீ இந்த பஸ்ல எல்லாம் போகாத என்ன? ராகுலுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. இத பாருங்க அபர்ணா மேடம், உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. சின்ன சின்ன ஆசை. இந்த ஆசைகள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும்ல நீ. ஒரு சமயம் கோபுரத்து மேல இருக்கணும்னு தோணினாலும் அதுல இருந்து கீழே இறங்கிட்டோம்னா எப்படி இருப்போம்னு நினைச்சு பார்க்கவும் தோணுது. உண்மைதானே? உண்மைதான். ஆசைகள் விசித்திரமானதுதான். இந்தர் இப்பவும் அவங்க அப்பா எந்த கடையில அவருக்கு ஸ்கூல் ஷூஸ் வாங்கி கொடுத்தாரோ அதே கடையில தான் ஸ்வீட்டிக்கும் ஷூ வாங்கி கொடுக்கறாரு. கையில நிறைய பணம் இருந்தா கூட பெரிய கடைக்கு போக மாட்டாரு. கேக்கு விசித்திரமா இருக்குல்ல? அபர்ணா, அபர்ணா, நமக்கு வயசாயிடுச்சு. பாரு, நாம பழைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இங்க வா, இத பாரு. அங்க பாரு, அந்த கார்டன்ல நம்ம பேரன் பேத்தி எல்லாரும் விளையாடுறாங்க பாத்தியா? தேவையில்லாம சிரிக்காத நீ. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வயசாக கூடாது. நாம இன்னைக்கு விஷயங்களை பேசலாம். நீங்க வா. சரி, இப்ப எனக்கு சொல்லு, உன்னோட ராகுல் எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? ஏன் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரல? அவர் ஃபாரின் போயிருக்காரா? ஃபாரின்லாம் ஒண்ணு போகல. அப்புறம் என்ன? அது ஆக்சுவலி அவர் இப்பதான் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ அது அவரோட ஆபீஸ்க்கு டெய்லி இன்டர்வியூக்காக நிறைய பேர் வராங்களாம். சோ அவங்கள இன்டர்வியூ பண்றதுக்காக டெய்லி அவர் ஆபீஸ் போறாரு. ஓ, சரி சரி. அண்ணி, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல நீங்க நம்ம வீட்டை பத்தி சொல்லுங்க. ராதா அத்தை எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, ரொம்பவே மாறிட்டாங்க. தீபக்க பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாவா? கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு டீ கொடுக்கவே மறந்து போயிட்டேன். போய் கொண்டு வா. இதோ. உங்க வீட்ல இப்ப யாருப்பா வேலை தேடிட்டு இருக்காங்க? அண்ணி, இந்த ராகுல் இருக்காரே, பேப்பர் படிக்கும் போதே அதுல ஏதாவது கிறுக்கிட்டே இருப்பாரு பாருங்க. அது வந்து முதல்ல நீங்க எனக்கு சொல்லுங்க, ஸ்வீட்டுக்கு என்ன வாங்குறதுக்கு போனீங்க? ஒண்ணு இல்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க போனேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யுஎஸ்ல இருந்து சோனாலி வந்திருக்கா. சோனாலியா? யாரு? அதான் சுக்லா அங்கிளோட பொண்ணு. ஓ, கொஞ்சமாவது மாறி இருக்காளா இல்ல லூஸ் மாதிரி அப்படியே இருக்காளா? அவ மாறுவலா? இப்போ லூசு தனமா தான் இருக்கா. வந்ததும் இஷான முட்டாளாக்கிட்டா. ரெண்டு பேருமே பைத்தியம் இல்ல? சொன்ன நீ எனக்கு போய் டீ. நீ ஒரு வேலை பண்ணு, முதல்ல ராகுலுக்கு ஃபோன் பண்ணி அவரை இங்க வர சொல்லு. நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போலானே. அண்ணி வேண்டாம், இன்னைக்கு அவரால வீட்டுக்கு கண்டிப்பா வர முடியாது அண்ணி. அது ராகுல் இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காரு. என்ன அபர்ணா, அப்படி என்ன பெரிய வேலை? நாள் பூரா வேலை வேலைன்னு இருந்தா எப்படி? இதுவே இந்திரா இருந்தா வேலையை விட்டுட்டு எப்போ வீட்டுக்கு வந்திருப்பாரு. ராகுலால எப்படி இப்படி இருக்க முடியுது? புரியுது புரியுது. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, ராகுல் கட்டிடுவாரு. எனக்கு எல்லாம் தெரியும், ராகுலால கண்டிப்பா முடியும். பாத்தீங்களா நீ, இப்பவும் நான் உங்களுக்கு டீ கொடுக்காமலே பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். சரி, கொண்டு வா. உன்னோட ராகுல் எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? ஏன் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரல? அவர் ஃபாரின் போயிருக்காரா? ஃபாரின்லாம் ஒண்ணு போகல. அப்புறம் என்ன? அது ஆக்சுவலி அவர் இப்பதான் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ? அண்ணி, டீ கொண்டு வந்துட்டேன், எடுத்துக்கோங்க.
என்னாச்சு? நீ எங்க போனன்னு சொல்லவே இல்ல. அது ஒண்ணு இல்ல, நான் மாலுக்கு போயிட்டு வந்தேன். இதெல்லாம் என்ன அபர்ணா? நீ வேலைக்கு போறியா? பொழுது போறதுக்காக நீ வேலைக்கு போறியா இல்ல சம்பாதிக்கணும்ன்ற கட்டாயமா? அபர்ணா, அண்ணி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்னா என்ன சொன்னா? எதுக்கு இப்போ நீ வீட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்க? அதுவும் பொட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியே போறியா என்ன? பேட் லக் இஷான். நாம 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண போறோம். சந்தோஷமா ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஆனா அண்ணா சொன்னா ப்ளீஸ் இரு. என்ன ஆச்சுன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அத நான் எப்படி சொல்லுவேன்? உன்னோட வைஃப். ஆமா, என்னோட வைஃப். சுஹானா, ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னால அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது இஷான். ஆனா சுஹானா. சொல்லு. என்ன இந்த வீட்டை விட்டு சுஹானா வெளியே போன்னு சொல்லிட்டா. என்ன? சுஹானாவை உன்னை பார்த்து இங்க இருக்காத வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா? இல்ல இத பாரு, சொன்னா அப்படிலாம் இருக்காது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க. சுஹானாக்கு கோவம் வரும், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ஒண்ணு பண்ணு, என் கூட நீ உள்ள வா. இட்ஸ் ஓகே. நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் இங்க இருந்தேன். நான் கிளம்புறேன். ஹாஸ்டல்ல ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன். நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். அதனால இப்ப என்ன ஆயிட போகுது? பாய் இஷான். நான் என்ன? ஏய் சொன்னா நில்லு சொன்னா. எங்க போற? அது கூட கூடன்றல கூட சொன்னா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்னென்னமோ உளறிட்டு இருக்க. நீ வா. இத பாரு. சுஹானா முன்கோபக்காரின்னு எனக்கும் தெரியும். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அவ. சரி, நீ பெரியம்மா கிட்ட இல்ல தாத்தா கிட்ட இத பத்தி பேசுனியா? நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இஷான். அவன் எந்த அளவுக்கு கோவமா பேசினா தெரியுமா? அவன் பாட்டுக்கு கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். ரொம்ப கோவமா இருந்தா இஷான். நிஜமாவா? சுஹானா கையில கிடைச்சதெல்லாம் உடைக்கிறாளா? போச்சு, விஷயம் இவ்வளவு பெருசாயிடுச்சா?
சரி நீ என் கூட வா, பயப்படாத, எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ வா. அவன் என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஒரு நிமிஷம் இஷான். உனக்கு ஒண்ணும் ஆகாது சோனா. சோனா எதுக்கு எடுத்தாலும் லபலபன்னு கத்து, அவ்வளவுதான். தேவையில்லாம பயப்படாத. வா போலாம். இஷான், அவன் என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா இஷான்? என்ன? நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன்னா அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா, அப்புறம் நிரந்தரமா திரும்பி வரவே மாட்டாளாம்.